وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمن رؤوف رحيم. وقال الله تعالى أيضا في الخبر في الآية الأخرى: ولعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. صدق الله العلي العظيم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாளத்தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயக காத்தும் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது முரித்தல்லா சர்தார் ஆயிலம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு அன்னலாரின் இளமையும் இன்றைய இளைஞர்களின் சூழ்நிலையும் எனக்குரிய தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய பிறப்புகளை நாம் பார்த்து வந்தவர்கள் அவர்களுடைய இளமை பருவத்தில் இருந்தே கஷ்டத்தை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். அபூ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்தவர்களாக இருந்தார்கள். தாயுடைய அரவணைப்பிலும் கூட முழுமையான முறைகளில் தாயின் அரவணைப்பில் இருக்க முடியவில்லை. அன்னை ஹலீமா அம்மையாருடைய வளர்ப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 வயது அடைவதற்கு முன்பதாகவே தாயையும் இழந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாயையும் தந்தையையும் இழந்து தன்னுடைய பாட்டனாருடைய வளர்ப்பில் வளர்ந்து வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வளர்ப்பிலும் கூட சில காலங்கள் தான் இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய வளர்ப்பில் இருந்தும் கூட
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றார்கள். அபூ தாலிப் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது அவர்கள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 49-50 வயதை எட்டும் அளவிற்கு அவர்களுடைய அரவணைப்புகள் இருந்து கொண்டேதான் இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கைகள் இருக்கின்றது. படிப்பு என்பது கற்றுக் கொடுத்தது என்பது யாரும் இல்லை. ஆசான் என்பது சொல்வதற்கு யாரும் இல்லை. அல்லாஹ்வே ஆசிரியராக இருந்து அல்லாஹ் நடத்தி காட்டினான், வளர்த்து காட்டினான். அண்ணன் பெருமான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் 3 விஷயங்களை 3ஐ தன்னுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். ஒன்று பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய வசம் எடுத்துக்கொண்டான். இரண்டாவது ஹபீபுல்லாஹ், தன்னுடைய ஹபீபை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃபை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அதனால்தான் இன்று வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு இறக்கப்பட்டதோ அதுபோன்றுதான் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டான். அதை முழுமையாக அல்லாஹ் காப்பாற்றி வருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அடையாளங்களை எல்லாம் முன்னுள்ள வேதங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றான். யூத படைகள் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிற்கு முன்பதாகவே யார் இவர்கள் என்றால், காபத்துல்லாஹ்வை பற்றி தவறாக எண்ணிய ஒரு அரசன், துப்பாக எனக்கூடிய ஒரு அரசன். அந்த துப்பாக என்று சொல்லக்கூடிய அரசன் காபத்துல்லாஹ்வை பற்றி தவறுதலான எண்ணம் கொள்கின்றான். அதுபோன்று ஒன்றை நாமும் அமைக்க வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான். இந்த சமயங்களில் நடந்தது என்னவென்றால், அவருக்கு ஒரு தீராத ஒரு வியாதி ஏற்படுகின்றது. கடுமையான வியாதி. தன்னுடைய ராஜ வைத்தியத்தை எல்லாம் அழைக்கப்பட்டு அத்தனை நபர்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இதற்கு மருந்துகள் சொல்லுங்கள் என்று அத்தனை நபர்களும் பார்க்கின்றார்கள். என்னவென்பதாக ஆராய்ச்சி செய்கின்றார்கள். ஒன்றும் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை, அதற்கு தீர்வு காண முடியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய முன்னுள்ள வேதங்களை கற்றுத் தெரிய ஒரு சாலிஹான நல்ல மனிதன் ஒருவர் இருக்கின்றார். அவரை அழைத்து கேட்போம் என்பதாக அவரை அழைத்து வரப்படுகின்றது. அவரிடம் கேட்கப்படுகின்றார், இந்த துப்பாக என்று சொல்லக்கூடிய மன்னர் இந்த வியாதிக்கு ஏதாவது மருந்துகள் சொல்லுங்கள் என்பதாக பார்க்கின்றார். பார்த்துவிட்டு சொல்கின்றார், இந்த வியாதியோ ஏதோ ஒன்று தொற்றின் மூலியமாகவோ ஒன்றின் மூலியமாக வரவில்லை, இதை குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இல்லை. ஆனால் ஒன்று, நீங்க ஏதோ ஒன்றை அல்லாஹ்வுடைய
படைப்புகள் ஒன்றை நீங்கள் தவறாக எண்ணியிருக்கின்றீர்கள், அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றீர்கள். அதற்கு சரி செய்வதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான் என்பதாக சொல்கின்றார்கள். அவர் எண்ணுகின்றார். துப்பாக என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் எண்ணக்கூடியது, எனக்கு இந்த வியாதியில் இருந்து முழுமையாக குணமடைந்தால் காபாவிற்கு நான் ஆடை அணிவிக்கின்றேன் என்பதாக எண்ணுகின்றார். எதுக்குங்க? காபாவிற்கு ஆடை அணிவிக்கின்றேன் என்பதாக. அதற்கு முன்னால் காபாவிற்கு துணி என்பது இல்லை, வெறும் கட்டிடமாகத்தான் இருக்கும். எண்ணுகின்றார். எண்ணிய சில நாட்களிலே இவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் குணமாக ஆகின்றது. உடம்பு அனைத்தும் சீராக ஆன உடனேயே உடனடியாக இவர் தன்னுடைய அரசபையில் இருக்கக்கூடிய வேதக்காரர்களை அழைத்துக் கொண்டு 40ற்கு மேற்பட்ட வேதக்காரர்களுடன் காபத்துல்லாஹ்விற்கு வருகின்றார். காபத்துல்லாஹ்விற்கு முதன்மையாக திரையிட்டது, ஆடை அணிவித்தது துப்பாக என்று சொல்லக்கூடிய மனிதர். அந்த மன்னர் தான். அந்த மன்னர் அணிவிக்கப்பட்டதற்கு பின்னால் இன்று வரை காபத்துல்லாஹ்விற்கு ஆடை அணிவிக்கப்படுகின்றது. கருப்பு நிறமாக நாம் பார்க்கின்றோமே துணிகள், இது துப்பாக முதன்மையாக அணிவிக்கப்பட்டது. அப்ப இந்த வந்த 40 நபர்கள் எதிரிம் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இவர்கள் தங்கிவிடுகின்றார்கள். நாங்கள் திரும்ப இங்கிருந்து வரவில்லை, மன்னரை நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் இங்கேயே தங்கி விடுகின்றோம் என்பதாக. ஏன் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த அரபு நாடில் தான், இங்குதான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறுதி நபி அவர்கள் வருவார்கள். அவர்கள் இந்த எல்தரிப் நகரத்திற்குத்தான் அவர்கள் ஹிஜ்ரத் என்று தன்னுடைய நாட்டு மக்கள் விரட்டக்கூடிய சமயங்களில் இந்த இடத்திற்குத்தான் அவர் வருகை தருவார். அவருக்கு நாங்கள் இல்லை என்றாலும் எங்களுடைய சந்ததியர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அதன் காரணத்தினால் நாங்கள் இங்கே தங்குகின்றோம் என்பதாக தங்கினார்கள். இப்படி முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக இத்தனை நிகழ்வுகளும் நடந்தது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 18 வயது நிறைந்த பொழுது இவர்கள் வணிகத்தை, வியாபாரத்தை தொட வேண்டும், இவர்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய தந்தை அபு தாலிப் அவர்களுடன் செல்கின்றார்கள். ஒரு மரத்தடியில் தங்கும் பொழுது அங்கு இருந்த ஒரு பாதிரியார் வருகின்றார். மதபோதகர்கள் வேகமாக வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலிருந்து கீழ் வரை பார்க்கின்றார். சுற்றி பார்க்கின்றார், சுற்றி முற்றியும் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அபு தாலிப் அவர்களையும் பார்க்கின்றார். கேட்டார், இவருடைய பெயர் என்ன என்பதாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லப்பட்டது. இவர்களுக்கு தாயும் தந்தையும் இருக்க மாட்டார்களே என்பதாக சொன்னார். ஆம் என்பதாக சொல்லப்பட்டது. ஒவ்வொன்றாக இவர் அடுக்கிக் கொண்டே செல்கின்றார். நீதமானவர், சாதிக் என்பதாகும், அமீன் என்பதாகும் சொல்லக்கூடியது. இவர்களுக்கு யாரும் ஆசான் என்பது இல்லையே, அத்தனையும் கேட்கின்றார். ஆம் 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 என்று சொல்கின்றார்கள். நீங்கள் யார் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது நான் சிறிய தந்தை என்பதாக சொல்கின்றார்கள். அபு தாலிப் அவர்கள் சொன்னவுடனேயே, இந்த குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொண்டுகள். ஏனென்று தெரியுமா, இவருக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சி, இவர்களை அழிப்பதற்காக வேண்டிய எதிரிகள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களிலிருந்தும் கிறிஸ்தவர்களிலிருந்தும் இவர்களை அழிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று தெரியுமா, எங்களுடைய சமூகத்தில் இருந்து வரவில்லையே, குறைஷி சமூகத்தில் இருந்து வந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர்கள் கங்கணம் கட்டினார்கள். ஏனென்றால் முன்னுள்ள வேதங்களில் அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, வியாபாரத்தை
நேர்த்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்றார்கள். குடுக்கல் வாங்கலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 18 வயதில் நிறைந்த பொழுது அவர்களுடைய வியாபார தந்திரங்களை பார்த்தவர்கள், அந்த சந்தைகள் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் கண்டார்கள். வாங்குவதும் விற்பதும், விற்பதும் வாங்குவதும், இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கும். ஒரு பொருளை வாங்குவார்கள், இவர்கள் கொண்டு சென்ற பொருளை விற்பார்கள், அடுத்து வேறொரு பொருளை வாங்குவார்கள், அதை விற்பார்கள். இதுதான் இவர்களுடைய வியாபாரமாக இருந்தது. அந்த சந்தைகளில் 6 மாத காலங்கள் சென்றால் அப்படித்தான் வியாபார வணிகங்கள் இருக்கும். பார்த்துவிட்டு நேர்த்தியாக உண்மையை சொல்லி நியாயமான விலைகள் சொல்லி அதை மற்றவர்களுக்கு விற்கக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். பெருமைக்குரிய சகோதரர்களே, ஊர்ல மக்கமா நகரத்துல ஒரு பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. 2 கோத்திரத்தர்களுக்கு மத்தியில் சண்டைகள் ஏற்படும் அளவிற்கு. அவங்க 6 மாசம் வியாபாரம் போயிட்டு வந்தாங்கன்னா இங்க 6 மாசம் சண்டை தான் போடுவாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி இவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். இரவு நேரங்களில் அமர்ந்து உட்கார்ந்து பேசுவார்கள். அந்த பேச்சுக்கள் முற்றும் அதனால் காரணத்தினால் 2 கோத்திரத்திற்கு மத்தியில் சண்டைகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். இப்படி நடந்து கொண்டிருந்தது. முதன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது அனைவருக்கும் அவர்களை மத்தியில் இளைஞர்களை ஒன்று சேர்த்தார்கள். இளைஞர்களை ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்கள் மத்தியில் சுலுஹத் என்று சொல்லக்கூடிய இணக்கத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். இளைஞர் பருவத்தில் செய்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபித்துவம் கிடைக்கவில்லை. 40 வயதில் தான் நபித்துவம் கிடைக்கின்றது. அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அனாச்சாரத்திலும் ஈடுபடவில்லை. மக்களுக்கு உதவி செய்வதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுதாரணமாக இருந்து காட்டினார்கள். தெருக்களில் செல்வார்கள். அல் அமீன் கடைக்கு போகின்றேன், அல் அமீன் கடைக்கு போகின்றேன் என்பதாக அந்த வீதிகளில் சப்தம் விட்டு சொல்லிக் கொண்டு செல்வார்கள். வணிகத்திற்கு சென்றவர்கள், ஆண்கள் இல்லாத இல்லங்கள் இருக்கும், அவர்கள் உடனடியாக சொல்வார்கள், எங்களுக்கு இந்த பொருள்களை வாங்கி வாருங்கள் என்பதாக கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அத்தனை நபர்களுக்கும் உதவி செய்வார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் இதுதான். நீதத்தை போதித்து காண்பித்தார்கள். இளைஞர்கள் மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியது அதுதான். பிறருக்கு ஒற்றுமைகள் ஏற்படுத்த வேண்டும், பிறருக்கு உதவிகள் செய்ய வேண்டும். பத்ருடைய யுத்தத்தில் வெற்றி கொண்ட பொழுது முதன்மையாக அவர்கள் இருந்து அழைத்து வரப்பட்ட கைதிகளாக அழைத்து வரப்பட்டவர்கள், பொருளுடன் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து மீட்டுக் கொள்ளுங்கள், இல்லாதவர்கள் கல்வி அறிவுகள் பெற்றவர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கல்விகளை கற்றுக் கொடுத்து அவர்கள் நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம் என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, சமூகத்திற்குரிய ஒரு நல் பெயர்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் உணர்த்தி காட்டினார்கள். இளைஞர்களுக்குரிய உபதேசங்களில் அதனுடைய போர்க்களத்தில் கேட்கப்பட்ட பொழுது போகலாமா என்று செய்யலாம், இந்த போர் நடத்தலாமா வேண்டாமா என்று சொன்ன பொழுது ஒரு இளைஞர் எழுந்து சஹாபாக்கள் சொன்னாங்க. ஹிஜ்ரத்திலிருந்து வரப்பட்ட மக்கத்து சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், செல்லலாம் என்பதாக. அமைதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதீனாவை சேர்ந்த ஒரு இளைஞன் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகள் சொன்னது போன்று சொல்லிவிடுவோம் என்பதாக எண்ணீர்களா யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், நாங்கள் கேடயமாக இருப்போம், முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம், செல்வோம் வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். 18 வயது நிரம்பாத சஹாபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கவுமுக என்ன சொன்னாங்க? மூசாவே, நீனும் அல்லாஹ்வும் போய்
போர் செஞ்சுட்டு வாங்க, நாங்க இருக்கிறோம், நாங்கெல்லாம் வரல, எங்களுக்கு அவ்வளவுக்கெல்லாம் தாக்கத்து இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இவங்க என்ன சொன்னாங்க? அப்படி நாங்க சொல்லிட மாட்டோம் யார சொல்லலாம், உங்களுக்கு கேடயமாக இருப்போம் என்பதாக ஒரு இளைஞன் சொன்னார். அத்தனை நபர்களுக்கும் அங்கே உற்சாகம் பொங்கியது. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அப்படி திருப்பி நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம். அஜிஸ்ங்கிற இளைஞன், கோவையை சார்ந்த இளைஞன், கேட்கப்பட்டது என்ன? கேட்கப்பட்டதுடைய விஷயங்கள் என்ன? அதனால் ஒரு உயிரே போகக்கூடிய அளவிற்கானது. தன் நண்பனுடைய உயிரை பறிப்பதற்குரிய காரணமாக இருந்த இந்த இஸ்லாமிய பேர்தாங்கியாக இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான் என்று எண்ணக்கூடிய சமயங்கள் நம்முடைய ரத்தங்கள் எல்லாம் உறையும் அளவிற்கு ஆகிவிடுகின்றது. அருமைக்குரிய சகோதரரே, இன்று நம்முடைய இளைஞர்களுடைய பழக்கங்கள் அப்படி இருக்கின்றது. ஒன்னும் போதைகளுக்காக வேண்டி சின்ன சின்ன ஐட்டங்களாக, அதுக்கு பேர் என்ன தலானின்னு சொல்றாங்க, மெத்தன்னு சொல்றாங்க, என்னமோ இந்த வாயில வச்சுக்கிறது, அது கூலிப்பா அது என்னமோ ஒண்ணு, அதை தூக்கி இங்க வச்சுக்கிறாங்க, இங்க வச்சுக்கணும். இதற்கு அடிமைகளாக நம்முடைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள். சமூகத்திலிருந்தே நம்முடைய இளைஞர்கள் ஒதுங்கி நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எல்லாம் சொல்கின்றோம், கோவையில் அப்படி இஸ்லாத்துடைய அனைத்து சங்கமங்களும் கோவையில் இருக்கின்றது என்பதாக. போதையுடைய விஷயங்களுடைய சங்கமமும் நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது அங்குதான் இருக்கின்றது. கொரோனாவுடைய சமயத்துல போய் நின்று செக் பண்ணி பார்க்கையில ஒரு காம்பவுண்ட் சவுறு பின்னாடி போய் பார்க்கணும்னா ஒரு தெருவுல போய் பார்க்கையில ஊசியில சிரஞ்சில ஏத்திக்கிட்டு இருந்திருக்கான். இன்னும் ஒரு கவர்ல ஏதோ ஒன்றை போட்டு தேய்த்து வெறும் கவரை மோகக்கூடிய சமயங்களில் அது போதையுடைய உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதை வைத்து இவன் சென்று கொண்டிருக்கின்றான். எந்த அளவிற்கு ஒரு வாரத்திற்குள் 10 நாட்களுக்குள் தமிழகத்தில் நடந்தது. போதை கலாச்சாரத்தின் காரணமாக உயிர்கள் எத்தனை நீந்தது. எல்லாம் அதை செய்தவர்கள், அதில் பலியானவர்கள் எல்லாம் இளைஞர்கள். 17 வயது 18 வயதை நிரம்பாத இளைஞர்கள், மீனராக இருக்கக்கூடிய இளைஞர்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த போதையுடைய கலாச்சாரம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? பெற்றோர்களுக்கு தெரியவில்லை. இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது தன்னுடைய மகள் என்னவென்றே தெரியவில்லை, ரூமா வந்தா ரூம் அடைச்சிட்டு பேசாம இருக்காங்க, யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கிறது இல்லை, அமைதியா இருக்கிறான்னு நினைச்சோம். ஆனா அப்புறம்தான் தெரியுது அந்த பெண் போதைக்கு அங்கே அடிமையாகி கொண்டு இருக்கின்றாள் என்பதை. உயிர்கள் பறிக்கும் அளவிற்கு இன்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். கல்லூரி பருவத்தில் இருந்தே இது வந்து கொண்டிருக்கின்றது. யார்த்தாலும் ஒரு 5 வருஷம் 8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மை கெடுப்பதற்காக வேண்டி ஒருவர்கள் திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் காம்பவுண்ட் சவுருக்கு வெளியே அங்க இருந்து கஞ்சாவுடைய பொட்டணத்தை தூக்கி தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு ஊர்ல பிரபலியமான இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஊர், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஊர். ஊருடைய பெயரை சொல்ல வேண்டிய விரும்பவில்லை. அந்த ஊர்ல இவர்கள் சரியாக 11:30 மணி 11:15 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு பின்னாடி போறாங்க, போய் நின்று இளைஞர்கள் எல்லாம் வர்றாங்க. அடுத்த பீல்டுக்கு வந்து உட்கார்ந்தோம்னா அவன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கான், என்னங்கிறது தெரியல. கடைசியில பார்க்கும் பொழுது பார்த்தால் தெரிகின்றது அதற்கு அவர்கள் கஞ்சாவை அடித்து விட்டு வருகின்றார்கள் என்பதாக. இளைஞர்கள், நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள், இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதாக துருவி பார்க்கக்கூடிய சமயங்கள் தான் தெரிகின்றது. காம்பவுண்டிற்கு வெளியாக இருந்து சங்கிகளை சார்ந்த ஒரு பெண்மணி தூக்கி அது கஞ்சாவை போட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளை
இதற்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர்கள். அதற்காக வேண்டி போதைங்கிறது இந்த மட்டும் இல்ல, செல்ல வச்சு பார்த்தான்னா அவன் என்னங்கிறத மறந்துடுவான். முன்னாடி என்ன இருக்கு ஏது இருக்கு ஒண்ணுமே தெரியாத சமயத்துல அந்த அளவுக்கு இந்த செல்ல என்ன இது பெரும் போதை. கேம் விளையாடுறான். இது என்னென்னமோ கேம் இன்னைக்கு பார்த்தோம்னா இங்க இருந்து அங்க என்னடா இது, தெருவில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மூலையில இருட்டுல உட்காந்துக்கிட்டு இது சவுண்ட் விட்டுட்டு இருக்கான். போரா திடீர்னு நம்ம போனோம்னா என்ன ஆகும்? இந்த பின்னாடி இருக்கான் பாரு, சுருவா 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 நம்ம கத்துறான். என்னடா நம்ம லாஸ்ட்ல போய் பார்த்தோம்னா ஒன்னும் இல்ல, அஜத்து கேம் விளையாண்டுக்கிட்டு. என்ன கேமு? என்னமோ ஒரு கேமு. அருமைக்குரிய சகோதரர்களே, இது ஆன்லைன் மூலியமாக இங்கிருந்து அங்க அவன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான், கூட சேர்ந்து விளையாடுறான், இவன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுல குரூப் ஷேர் எந்த அளவுக்கு அப்படின்னா, சில பள்ளிகளில் சில ஊர்களில் ரமலானுடைய ஆழங்களில் நன்மைகளை தேடக்கூடிய சமயங்களில் கூட கீழே தொழுதுகிட்டு இருக்காங்க. 3வது மாடியில பள்ளிவாசலுடைய மொட்டை மாடியில போய் நின்று நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நம்முடைய இளைஞர்கள், நாம் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு விரும்பவில்லை. இவர்களுக்குரிய கல்வி அறிவுகள் என்பது உலகத்துடைய கல்வியை நாம் போதிப்பதற்கு முன்வந்து கொண்டிருக்கின்றோம், கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு எவ்வளவு வேண்டாலும் செலவழிப்போம் என்பதாக செலவழிக்கின்றோம். ஆனால் மார்க்கத்தையும், மார்க்கம் எது கூடும் எது கூடாது, எது ஹலால் எது ஹராம், எதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், இவனுடைய உடை நடை பாவனை அனைத்தையும் சரி செய்வதற்கு பார்ப்பதற்கு யார் இருக்கின்றார்? பயணம் போயிடுறாரு, குடும்பத்தை நல்லா கண்டு போயிடுறாங்க. ஆனா குழந்தைகள் இன்று கடைக்கோடியில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாத சூழ்நிலை ஆகிவிடுகின்றது. மதரசாக்களுடைய பள்ளிகளுடைய தொடர்புகள் இல்லாமல், மதரசாக்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா சொல்லி எவ்வளவோ சொல்றோம். எத்தனை குழந்தைகள் மதரசாவிற்கு வரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. எங்கேயோ ஒரு கடமைக்கு ஓதி கொடுக்குறாங்க, அங்க போய் காசை கொடுத்து நம்ம போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா அது வேஸ்ட். சரியான முறைகள் அவர்களை கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு இடங்களில் நீங்கள் அனுப்பி வையுங்கள். பல்வேறு இடங்களில் நடக்கின்றது மதரசாக்கள். ஒவ்வொரு அசைவுகளையும் அவர்களை பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடியது மாணவரிடத்தில் ஒரு மாற்றங்கள் தெரியக்கூடிய சமயங்களில் உடனடியாக உணரக்கூடியவர் தான் ஆசிரியர். அதை உணர்ந்து அவர்களை திருத்த வேண்டும் என்பதை அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பல்வேறு முயற்சிகள் இருப்பார். சரியான நல்ல ஆசிரியராக இருந்தார், அவரை அரவணைத்து சொல்லிக் கொடுத்து சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும், அல்லது அடித்து திருத்தி சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னைக்கு மதரசா பக்கமே பிள்ளைகளை அனுப்பிச்சு வைக்கிறதுக்கே பயப்படுறோம். நம்ம வந்த புதுசுலன்னு சொல்லிட்டோம், நீங்க வைங்க 800 குடும்பங்கள் நாம் இருக்கின்றோம், ஆனால் 8 பிள்ளைகள் தான் வருகின்றது என்று நாம் தான் வெக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. வெக்கி தலைகுனியக்கூடிய சூழ்நிலைகள் நாம் தான் இருக்கின்றோம். மதரசாவை ஓதி கொடுப்பதற்கு நல்ல முறைகள், சீரான முறைகள், சீரான கல்விகளை சரியான முறையில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கு இருக்கக்கூடிய இமாம்களும் தயாராக இருக்கின்றோம், நிர்வாகம் தயாராக இருக்கின்றது. அவர்களுக்குரிய அனைத்து விஷயங்களும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களும். ஆனால் நம்முடைய குழந்தைகளை நாம் எங்கோ ஒரு பக்கம் போது, ஒரு கடமைக்கு போதுதான் ஓதிட்டு வரட்டும். சில பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம எடுத்து கூட்டு வச்சு கேட்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு உச்சரிப்புகள், அச்சரங்கள் தெரியவில்லை, தொழுகையுடைய ஃபர்லுகள் தெரியவில்லை, குளிப்பினுடைய ஃபர்லுகள் தெரியவில்லை. வயதை அடைந்தவர்கள், மேஜரான குழந்தைகளுக்கு குளிப்புடைய ஃபர்லுகள் தெரியவில்லை. ஒது செய்யக்கூடிய முறைகள் பெரியவங்களுக்கே தெரியலைங்க. சும்மா காலக்கை விட்டு தொழுகைக்கு உள்ள வந்துகிட்டு இருக்காங்களே சிலர்கள். ஒது செய்ய வேண்டும், ஒது செய்யாமல் நாம் பள்ளிக்குள் நுழையக்கூடாது எனக்குரிய அச்சம்பாடுகள் இல்லையே, இதற்கு வெட்கப்படுறது இல்லையே. குழந்தைகள் பள்ளிக்குள் நின்று ஓடி விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கல்வி ஞானங்களை புகட்டுவதை தவறிவிட்டோமே. நான் சொல்ல வேண்டிய கடமைகள் இன்று தெரியலாம்.
இவ்வளவு ஆக்ரோஷமா இவ்வளவு இதா செய்றீங்க. நாளை அல்லாஹ்விடம் நான் இது கைகட்டி நின்று விடக்கூடாது. நாளை அல்லாஹ்விடம் நான் பதில் சொல்ல வேண்டும். இந்த இடங்களில் நீ இருந்தாயே, என்ன செய்தாய் என்று அல்லாஹ் என்னை கேட்கப்பட்டால், உனக்கு கொடுக்கப்பட்ட இல்மை இந்த இடத்தில் சரியான முறையில் செய்தாயா என்று அல்லாஹ் என்னை நாளை கேட்டால், யா அல்லாஹ், நான் எனக்கு கொடுத்த எனர்ஜியை கத்தி அவர்கள் சொல்லி அழைக்கப்பட்டேன், அனுப்பிவிடவில்லையா அல்லாஹ் என்பதாக நான் சொல்லி தப்பித்துக் கொள்வேன். நாளை உங்களுடைய குழந்தைகளே உங்களை நரகத்திற்கு இழுத்து சென்று விடுவார்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட சரியான கல்வியை என்னை கற்றுக் கொடுக்கவில்லையே என்பதாக அல்லாஹ்விடம் முறையிட்டு உங்களுடைய குழந்தைகளே உங்களுடைய கீழாடையை பிடித்து இழுத்து நரகத்திற்கு கொண்டு செல்வார்கள். நாவுபில்லாஹி, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மதரசாக்களுக்கு அனுப்பி வையுங்கள். இன்னைக்கு இன்றைய இளைஞர்களுடைய சூழ்நிலைகள் பார்க்க கவலையான சூழ்நிலைகளாக இருக்கின்றது. படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி, அனைவர்களுடைய சூழ்நிலைகளும் மோசமான சூழ்நிலைகளுக்கு செல்கின்றது. அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, மிகவும் மோசமான சூழ்நிலைகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய சந்ததியர்களை, நம்முடைய சமூகத்தை காப்பாற்றி அருள்வானாக. வாஹ் தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.